ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், இந்த பங்குனி மாதத்துல கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது ஆளுமையான குணமும் அன்பான திறனும் அதிகாரமான செயல்பாடுகளும் அதாவது உபகாரமாக இருக்கக்கூடிய ராசியில் கும்பம் ராசிக்கு அதிகமான அம்சம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதாவது தான் வளர்ந்தால் மட்டும் பத்தாது, தன்னுடைய வம்சம் வளரணும் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நேசிக்கக்கூடிய ராசியாக கும்பராசி இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் அன்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்பால் பேசும்போது ஜெயிக்கலாம், அல்லது ஆறுதலான பேச்சு பேசும்பொழுது சாதிக்கலாம். இந்த அன்பு ஆறுதல் அப்படிங்கிறதுக்கு மேலே அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தில் சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகுது அப்படிங்கிறது ஒன்று. அதே 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால கும்பராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியாகவும் 9ஆம் இடத்து அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பில் ஆதிக்கம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட, அதில் விரைய சனி அப்படிங்கிற அமைப்பு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட, அதாவது பாத சனி அப்படிங்கிற அமைப்புக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட, அந்த பாத சனி காலத்தில் கூட உங்களுக்கு பக்குவமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமையப் போகுது. பொதுவாகவே சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்துன்னு வைங்களே, அடிப்படை தேவைகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு அல்லல் படுகிறவங்க கூட ஆடம்பரமான தேவைகளை சந்திக்கக்கூடிய, ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிற ஒரு சில பேர் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய நல்லபடியான செயல்பாடுகள் அதிகாரமாக வந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக புதிய சொத்து வாங்கக்கூடியது, கடந்த காலங்களில் ஏதாவது சொத்து வாங்கிறதுக்காக அதாவது முன்பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த முன்பணம் கொடுத்து அந்த விஷயத்தில் முட்டுக்கட்டை ஏற்படுதுன்னு வைங்களே, அந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் அடியோடு விலகக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியது. தட்டுப்பாடு இல்லாத தன வரவுகளை கொடுக்கக்கூடியது. தன வரவு அதிகமாகும் பொழுது மன கட்டுப்பாடுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த பங்குனி மாதத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால, புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு தன்னுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய, எவ்வளவு வலைதளம் இருந்தால் கூட வாழ்க்கைக்கு கல்வி அப்படிங்கிற தளம் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு இருக்கும். அதாவது தன்னுடைய புத்தக சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெத்தவங்களோ அல்லது மற்றவங்களோ அறிவுரை சொல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது அக்கறை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப் போகுது. ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து சில பேருக்கு இருக்கும். அந்த பூர்வீக சொத்து இருந்தால் கூட அந்த சொத்துக்கு மேலே வில்லங்கம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். விடிவே இல்லாத அந்த வில்லங்கங்களுக்கு, முடிவே இல்லாத அந்த அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகுது. பூர்வீக சொத்து இருந்தது அப்படின்னா அதற்கு அந்த சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்களுக்கு விடிவு கிடைக்கும்னு சொன்னோம். இன்னும் ஒரு சில பேருக்கு எனக்கு பூர்வீக சொத்தை இல்லை, எனக்கு என்ன நல்லது நடக்கும்ங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பூர்வீக சொத்து உள்ளவர்களுக்கு நல்ல விடிவு கிடைக்கும், முடிவு கிடைக்கும். பூர்வீக சொத்து இல்லாதவர்களுக்கு கூட புதிய சொத்து வாங்கக்கூடிய பக்குவத்தை, அதற்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். பிறந்த ஊருக்கு, பிறந்த கிராமத்திற்கு, அதாவது பரம்பரை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு சென்று அதில் பூர்வீக கிராமத்துக்கு போனோம் அப்படிங்கிறத விட பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களை பெரிய பாக்கியமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு பங்குனி மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால, அதாவது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவங்கள் அதிகமாகக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் முழுவதும் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. தேவையில்லாத பகை அப்படிங்கிறத விலகி தேவையான பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமையப் போகுது. ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் சம்பாத்தியம், திடீர் பிரபல்யம், ஒரே நாளில் சம்பாதிக்கக்கூடியது, ஒரே நாளில் பிரபல்யமாகக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரே நாளில் சம்பாதிக்கக்கூடிய, ஒரே நாளில் பிரபல்யமாகுவதற்கு சுக்கிர பகவான் புதன் பகவான் சாதகமாக இருக்கணும். அந்த புதன் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறாரு, சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது
மீடியா சம்மந்தப்பட்ட, டிஜிட்டல் மீடியா சம்மந்தப்பட்ட, சின்னத்திரை சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வண்ணத்திரைக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக, ஒரே நாளில் ஒரே நொடியில் பிரபல்யமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. கிடைக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் சாதகமாக பயன்படுத்தி சந்தோஷமாக வாழக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமையும். சூப்பர் சார். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். மென்மேலும் சிறப்பாக இருக்க நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரி பயன்களை கொடுக்க இருக்கு சார்? அதாவது ஒரு மனுஷன் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு நேரங்களில் சாதகமான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே அமையும். அந்த சந்தர்ப்பங்களை இன்னும் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அல்லது சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்தோஷமான அமைப்புகள் சங்கடம் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். இருந்தாலும் இந்த சூரிய பகவானோடு சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்ததுன்னு வைங்களே, பெற்றவங்க பிரிஞ்சு போவாங்க. பெற்றவங்க ஒத்துமையாக இருந்தாங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏட்டைக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அல்லது எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு சில விளைவுகளை கூண்டோடு கட்டுப்படுத்தி உங்களை சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தில் தட்டுப்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் உள்ளதை சொன்னாலும் நல்லதை சொன்னாலும் அது தேவையில்லாத பகை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த பகை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து அடியோடு விடுவிக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.